அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண்டர் செய்து பணபலன் பெறலாம். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட நடைமுறையை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வரும் நிதியாண்டில் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2,500 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் விரைவில் அறிவிக்கை. தகுதியுள்ள பெண்கள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு. மகளிருக்கு சொத்துப்பதிவு கட்டணத்தில் 1% குறைப்பு என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண்மை துறைக்கான பட்ஜெட் தாக்கல். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 3000 ரூபாயாக உயர்த்தப்படுமா என்று விவசாயிகள் எதிர்பார்ப்பு. அதிக வெப்பம் மற்றும் அதிக ஈரப்பதத்தால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய திங்கட்கிழமை வரை அசௌகரியம் இருக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகவும் வாய்ப்பு. மார்ச் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் வங்கிகள் வேலை நிறுத்த போராட்டம். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் அறிவிப்பு. இந்தியை திணிக்காதீர் என்று கூறுவது அந்த மொழியை வெறுப்பது என்ற அர்த்தமில்லை. தமிழ் படங்களை இந்தியில் டப் செய்து வரக்கூடிய பணம் மட்டும் வேண்டுமா என்று பவன் கல்யாண் கூறியதற்கு பிரகாஷ் ராஜ் பதிலடி. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர புறப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பல மாதங்களாக விண்வெளியில் தவித்து வரக்கூடிய நிலையில் விரைவில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு. மகளிர் பிரீமியர் லீக்கில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் செல்லப் போவது யார்? இன்று நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் மும்பை டெல்லி அணிகள் பல பரீட்சை. தங்கம் சவரன் 66,000 கடந்து அதிர்ச்சி அளித்து வரக்கூடிய நிலையில் இனி தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் தங்க நகை விற்பனையாளர்கள். தங்கத்தின் விலை உயர காரணிகள் என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் 1,440 ரூபாய் உயர்ந்து சாதாரண வருவாய் உள்ள மக்களை தங்கம் வாங்கவே முடியாது என்ற முடிவுக்கு வரவழைத்துள்ளது. இப்படி தங்கம் விலை உயர பிரதான காரணங்களாக கூறப்படுவது பங்குச் சந்தைகளில் ஏற்படும் சரிவுகளும் உலகளவில் ஏற்படும் அரசியல் சமநிலையற்ற சூழல்களுமே ஆகும். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற ஜனவரி 20 முதல் பல்வேறு அதிரடிகளை செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சீனா, கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மீது ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்ற பதிலுக்கு பதில் வரி விதித்து வருகிறார். நாள்தோறும் புது புது அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் ட்ரம்பால் அமெரிக்கா மட்டுமின்றி உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டு வருகிறது. உலகில் எந்த பகுதியில் அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலையற்ற சூழல் வந்தாலும் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் கருதப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு வரை பெரிய அளவில் உயராமல் இருந்த தங்கம் விலை கொரோனா பெருந்தொற்றின் போது கிடுகிடுவென விலை உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து நடந்த உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர்கள் தங்கத்தின் மீதான முதலீட்டை அதிகரிக்க வைத்தன. இது மட்டுமன்றி பெருந்தொற்று நேரத்தில் இருந்தே பொதுமக்கள் மட்டுமன்றி பல நாடுகளின் மத்திய ரிசர்வ் வங்கிகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கின. இதனால் தங்கம் விலை கிடுகிடுவென சர்வதேச அளவில் உயர்ந்தது. இந்த சூழலில் வரும் நாட்களில் தங்கம் விலை கிராமுக்கு 10,000 ரூபாய் வரை கூட விற்பனை செய்யப்படும் என்று அதிர வைக்கிறார் தங்க நகை விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி. இந்த வருடம் இறுதிக்குள்ளே நிச்சயமாக தங்கத்துடைய விலை ஒரு கிராம் 10,000 ரூபாய் என்றதை நெருங்கி ஒரு சவரன் 80,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஏற்றம் இருக்கு. 15,000 ரூபாய் வந்துட்டு 13 மாதங்கள் விலை ஏறி இருக்கு. பாதுகாப்பான முதலீடாக தங்கம் பார்க்கப்படுவதுடன் பங்குச் சந்தைகளில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டாலும் தங்கம் பெரிய அளவில் சரியவில்லை என்பதால் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இனி தங்கம் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்றும் சலானி கூறுகிறார். தங்கத்தின் முதலீடு செய்தால் அந்த முதலீடு பல மடங்குகள் உயர்ந்து கொண்டு வருகிறது என்பது நம் கண்கூடா கடந்த 5 வருடங்களா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதன் மீது உள்ள முதலீடுகள் இனி வரும் காலங்களோ இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
உலக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 1 அவுன்ஸ் தங்கம் $3000 என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. அமெரிக்க பங்குச் சந்தைகளான S&P 500, நாஸ்டாக், டோ ஜோன்ஸ் ஆகியவற்றில் வியாழக்கிழமை ஏற்பட்ட சரிவே இந்தியாவிலும் தங்கம் விலை அதீத அளவில் உயர முக்கிய காரணியாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு $6,800 உயர்ந்துள்ளதால் நடுத்தர மக்கள் தங்கத்தை வாங்க முடியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றனர். நாட்டோ அமைப்பில் யுக்ரைன் சேர கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா போரை தீவிரப்படுத்தியது. இந்த போருக்கு யுக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஆயுத தளவாடங்களை அளித்து வந்தது. பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தன. சூழலில் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். அதிபராக பதவியேற்கும் போதே இஸ்ரேல் ஹமாஸ் போர், ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என உறுதியளித்திருந்தார் டிரம்ப். அதன்படியே இஸ்ரேல் ஹமாஸ் போரும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் யுக்ரைனுக்கு வழங்கி வந்த தளவாட உதவிகளை டிரம்ப் அரசு நிறுத்தியதுடன் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் யுக்ரைன் அதிகாரிகள் மட்டத்தில் போர் நிறுத்தம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. போர் நிறுத்தத்திற்கும் யுக்ரைன் சம்மதிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அண்மையில் ரஷ்யாவின் படை வீரர்கள் குர்ஸ்க் பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். அந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் யுக்ரைனிய வீரர்களை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்ய அதிபருடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் டிரம்ப் கூறினார். But we had a good relationship and we had a professional relationship and his respect for this country, and I think we've had some very good results. So I haven't been able to say that to anybody else. I haven't wanted to say it until just before I came here. I got some pretty good news. அமெரிக்காவின் தலையீட்டால் 30 நாட்கள் போர் நிறுத்தம் இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட இதுவே நல்ல வாய்ப்பு என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பாக இறுதி நிபந்தனைகளை ரஷ்யா தயாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. உலக அளவில் சமநிலையற்ற சூழலை ஏற்படுத்திய ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வரும் பட்சத்தில் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று தாக்கலான வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் நிதி விவரங்கள் தொடர்பாக வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. தமிழ்நாட்டோட வரவு செலவு கடன் விவரங்களை பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டுக்கான மொத்த வருவாய் மதிப்பீடு 3,31,569 கோடி ரூபாயா இருக்கு. இதுல வரி மூலமாக வரக்கூடிய வருவாய், அதாவது வாகனங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி, வணிக வரி உள்ளிட்டவற்றிலிருந்து பெறக்கூடிய வருவாய்னு பார்க்கும்போது 2,20,895 கோடி ரூபாய். வரி அல்லாத வருவாய்னு பார்க்கும்போது 28,818 கோடி ரூபாய். மத்திய அரசு கிட்ட இருந்து உதவி மானியம் தொகை பெறுவது 23,834 கோடி ரூபாயா இருக்கு. நாம மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரியில இருந்து நமக்கான பங்கா பெறக்கூடியது 58,022 கோடி ரூபாயா இருக்கு. இதே போல செலவினம்னு பார்க்கும்போது மொத்த செலவின மதிப்பீடு 4,39,293 கோடி ரூபாயா இருக்கு. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு வருவாய் செலவினம், இன்னொன்னு மூலதன செலவினம். இந்த வருவாய் செலவினம் அப்படின்றது உதவித்தொகை, மானியம் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் 1,53,724 கோடி ரூபாய் இருக்கும். இதுக்குதான் அதிக தொகை செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் நாம பார்த்தா கூட ஊதியம், ஓய்வூதிய கால பலன்கள் இதுக்கான செலவீடு தான் அதிகமா இருக்கு. இதுல ஊதியத்துக்கு 90,464 கோடி, அதே மாதிரி ஓய்வூதியத்திற்கு 41,290 கோடி ரூபாய் இருக்கு. அதே போல செயல்பாடு, பராமரிப்பு, வட்டி செலுத்துதல் இதுக்காகவும் செலவினங்கள் ஒதுக்கப்படுது. அடுத்ததா மூலதன செலவினம். மூலதன செலவினத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செய்யக்கூடியது அப்படின்னு தான் அதை நம்ம குறிப்பிடணும். இதுல சாலைகள், மேம்பாலங்களுக்கு 18,197 கோடி ரூபாய், போக்குவரத்து எரிசக்திக்கு 10,973 கோடி ரூபாய், நகர்ப்புற வளர்ச்சிக்கு 6,292 கோடி ரூபாய். அடுத்ததா பார்க்கும்போது குடிநீர் திட்டங்கள், நீர்நிலைகள், கல்வி, மக்கள் நலவாழ்வு உள்ளிட்டவைகளுக்கும் செலவினங்கள் மதிப்பிடப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 22.4% அளவுக்கு இந்த மூலதன செலவு என்பது அதிகரிச்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் என்பது 9 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. இப்போ ஒரு மாநில
மாநில அரசு எந்த அளவுக்கு கடன் பெறலாம் அப்படின்ற வரம்பை பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சியை முன்னிட்டு 28% அளவுக்கு நாம பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 26.7% தான் கடந்த ஆண்டு பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெற உள்ள கடன் 1,05,000 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 7,000 கோடி ரூபாய் குறைவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா தமிழ்நாடு அரசோட வருவாய் பற்றாக்குறையை பார்க்கும்போது அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். அது இந்த ஆண்டு 2025-26 நிதியாண்டுக்கு குறைந்திருக்கிறது 41,635 கோடி ரூபாயா அது இருக்கு. அடுத்ததா நிதி பற்றாக்குறையை பார்க்கலாம். அதை பார்க்கும் போதும் அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது இந்த முறை அதிகரிச்சிருக்கு. 2025-26 1,06,963 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் மத்திய அரசு கிட்ட இருந்து சில கோடி ரூபாய்கள் வர வேண்டியது வரல, இல்ல அது வந்திருந்துச்சு அப்படின்னா இந்த நிதி பற்றாக்குறை என்பது இன்னமும் குறைந்திருக்கும்னு குறிப்பிடுறாங்க.